உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். மனவளர்ச்சி குன்றிய இளம்பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் 9 பிரிவுகளின் கீழ் சிந்தாதிரிப்பேட்டை அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள். சென்னையை சேர்ந்த 21 வயதுடைய மனவளர்ச்சி குன்றிய இளம்பெண் சென்னை அண்ணா சாலையில இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். குறிப்பாக தினமும் இந்த இளம்பெண் ஆட்டோ மூலமாக கல்லூரிக்கு சென்ற நிலையில இவரது செல்போன் மூலமாக சில நண்பர்களானது பழக்கம் ஏற்றுள்ளார். மேலும் இது மட்டுமின்றி அவரது கல்லூரியில படிக்கக்கூடிய ஒரு தோழியின் மூலமாக பல்வேறு நண்பர்களானது ஸ்னாப்சாட் உள்ளிட்ட செயலி மூலமாகவும் இந்த இளம்பெண்ணுக்கு பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில கடந்த சில நாட்களாக இந்த மனவளர்ச்சி குன்றிய இளம்பெண்ணுக்கு அதிகப்படியான நடவடிக்கையில மாற்றம் ஏற்பட்டதால உடனடியாக இது குறித்து அவர் கண்ணீர் மல்க தெரிவித்ததால சிந்தாதிரிப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல இளம் பெண்ணோட அவரது தந்தை புகார் ஒன்றை அளித்துள்ளார். குறிப்பாக இவர் மூலமாக, அதாவது அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில படித்து வரக்கூடிய இந்த இளம்பெண் தோழி ஒருவர் மூலமாக பல்வேறு நண்பர்களானது இவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. மேலும் ஸ்னாப்சாட் மூலமாக இவருக்கு பழக்கம் ஏற்பட்ட நிலையில தொடர்ச்சியாக இந்த இளம் பெண்ணை அவர்கள் வெளியே கூட்டி அழைத்து சென்ற நிலையில தொடர்ச்சியாக பெரியமேடு மற்றும் இந்த சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய பல விடுதிகளுக்கு அழைத்து சென்று இவர்கள் பாலியல் உறவுல ஈடுபட்டதும் தெரிய வந்துள்ளது. மேலும் கடந்த ஓராண்டாக இந்த இளம் பெண்ணிற்கு இது போன்ற பாலியல் பலாத்காரம் இவர்கள் செய்திருப்பதும் போலீசார் விசாரணையில தெரிய வந்துள்ளது. தொடர்ச்சியாக அந்த மாணவியின் செல்போனை தற்போது சிந்தாதிரிப்பேட்டை அனைத்து மகளிர் போலீசார் பெற்றுக்கொண்டு இந்த தடயவியல் துறைக்கு அனுப்பியுள்ளனர். யார் யாரெல்லாம் இந்த இளம் பெண்ணிற்கு தொடர்பு கொண்டு செல்போனில் பேசினர், யார் யாரெல்லாம் கான்டாக்டில் உள்ளனர் என்பது தொடர்பான விவரங்களை தற்போது சேகரித்து வைத்துள்ளனர். சுமார் 10க்கும் மேற்பட்டோர் இளம் பெண்ணிடம் பேசி இவரை விடுதிக்கு அழைத்து சென்று பாலியல் உறவுல ஈடுபட்டிருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து தற்போது போலீசார் மொத்தம் 9 பிரிவின் கீழே வழக்கு பதிவானது செய்துள்ளனர். மனவளர்ச்சி குன்றிய இளம் பெண்ணின் அனுமதியின்றி, அவரை பாதுகாவலரின் அனுமதியின்றி அழைத்து செல்லுதல் மற்றும் பெண்ணின் அடக்க உணர்ச்சிக்கு அவமதிக்கும் வகையில செயல்படுதல், குற்றத்திற்கு உடந்தையாக செயல்படுதல் உள்ளிட்ட 9 பிரிவின் கீழே சிந்தாதிரிப்பேட்டை அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்கில் தலைமறைவாக இருக்கக்கூடிய அந்த 9 நபர்களையும் தீவிரமாக தேடக்கூடிய பணியிலையும் சிந்தாதிரிப்பேட்டை அனைத்து மகளிர் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சாலமன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.